அவர் வாழ்கின்ற காலத்தில் அவர் கூடவே 25 வருஷம் இருந்தார் தொழுவூர் வேலாயுதனார். அவர் பிரம்மஞான சபையினருக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் சித்தி அடைவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் ஜீவகாருண்யத்தை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். ஜாதி சமய பேதம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் ஜாதிகள் வேண்டாம் என்று சொன்னதனால் மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். ஆனாலும் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். எதற்காக? அவர் செய்த சித்திகளை வேடிக்கை பார்ப்பதற்காக. நல்ல கவனிங்க, சித்தின்னா என்னங்க? அற்புதங்கள். விபூதி கொடுத்து தீர்க்கவே முடியாது என்று சொன்ன குஷ்டத்தெல்லாம் தீர்த்திருக்கார். நூற்றுக்கணக்கான விசித்திரங்கள், அற்புதங்கள், மிரக்கல்ஸ் எல்லாம் செய்திருக்கார். அந்த ஆற்றல் எல்லாம் எங்கிருந்து வந்தது? பெருமான் சொல்றாரு, அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே. அற்புதம் எங்கிருந்து வருதுங்க? மேஜிக்கு ஒரு மந்திரவாதி கையில் இருந்தா வருது? இல்லை. நீ ஜீவகாருண்யம் செய்து உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு எல்லா உயிர்களும் என்னுடைய உயிர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும் என்கின்ற அருள் நிலைக்கு நீ வந்துவிட்டா உன்னுடைய சந்நிதியிலே அற்புதங்கள் தானாக நடக்கும். ஆக அற்புதங்கள் செய்வதற்கு அடிப்படை எது? அருள்நிலை. அதற்கு முதல் நிலை ஜீவகாருண்யம். மனிதன் அற்புத மனிதனாக, மேன் ஆஃப் மிரக்கிள்ஸாக மாறுவதற்கு என்ன காரணம்? கம்பேஷன், கருணை நெறி.